ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரப்போகுது. தமிழ்நாட்டில் அதற்கான கூட்டணிகள் வேகமாக நல்ல முடிவாகிட்டு இருக்கு. சீட்டுகளும் தொகுதி பணிகளும் விறுவிறுப்பு பிடிச்சிருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் டிஎம்கே, காங்கிரஸ் ஏற்கனவே பல தேர்தல்களாக ஒன்று போல் கூட்டணி வச்சவங்க. பட் 2026 தேர்தலில் பீகார் மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளராக வந்திருக்கு கிரீஷ் சோடங்கர். இவர் பார்த்தீங்கன்னா கோவாவில் ஒரு பழந்தென்னு கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே வந்து 45 சீட்டு அரசியல் பங்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அரசியல் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரில. இதனாலேயே டிஎம்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தலை. இதே மாதிரி தான் பீகார்லேயும் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு கேண்டிடேட் போட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் அவர் பாட்டு கேண்டிடேட் போட்டாங்க. தேர்தலும் முடிஞ்சு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கேண்டிடேட் வாபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒழுங்காக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் எப்படி தேர்தலில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது பெரிய கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல பிஜேபியை பாராட்டணும். அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொகுதியெல்லாம் என்ன சொல்கிறது முடிவு பண்ணிவிட்டு கூட்டணியெல்லாம் முடிவு பண்ணிட்டு நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போயே தனியாக ஒரு மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. பட் காங்கிரஸ்க்கு எவ்வளோ பார்த்தாலும் புத்தியே வராது. அதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. டிஎம்கே கண்டிப்பாக காங்கிரஸ் மேலே கோவத்தில் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அரசியலுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன 25 சீட்டில் நின்னாங்க. பட் இந்த வாட்டி 41 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு கேட்குறதுங்கிறது எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு ஒத்து போகும் தெரியல. ஏன்னா அவங்க ஒரு தனிப்பெரும்பான்மையாக 125 சீட்டு 120 சீட்டில் நின்னா தான் அவங்களுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையே கிடைக்கும். ஒரு 120 கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஏற்கனவே புது புது கட்சிகள் உள்ள வராங்க. தேமுதிக மாதிரியான கட்சிகள் உள்ளே வராங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு பகிர்ந்து கொடுக்கணும். அவர்களும் சீட்டு கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சிகள் பார்த்திங்கன்னா 6க்கு 6 ஜெயிச்சிருக்காங்க. மதிமுக கட்சி பார்த்திங்கன்னா 6க்கு 4 ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் சீட் கொடுக்கணும். பட் 25 சீட்டில் 18 ஜெயிச்சிட்ட காங்கிரஸுக்கு 40 சீட்டு கொடுத்தோன்னா அவ்வளோதான். திமுக தான் துண்டை போட்டு போகணும். ஸோ அதனால் திமுகவில் பல தலைவலிகள் இருக்குது. இதை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது கருத்து தான். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க கேரளாவில் வலிமையாக இருக்கலாம். பட் எங்கள் தமிழ்நாட்டிலங்கிறது களமே வேறு. அவங்களால தனித்து நின்னா ஒரு சீட் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது கருத்து தான். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தவிர கன்னியாகுமரி தவிர அவங்களால டெபாசிட் வாங்க முடியுமா, கன்னியாகுமரி திருநெல்வேலியை தவிர அவங்களால டெபாசிட் வாங்க முடியுமா அப்படிங்கிறது கருத்து தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திமுகவோட மோதல் போக்குங்கிறது திமுக ஒரு மிகப்பெரிய தலைவலி. நீ தான் ஜெயிக்க மாட்டே, ஜெயிக்கிறவனையும் ஜெயிக்க விட மாட்டே போடியலா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸ் என்ன கருத்து வச்சுருக்காங்கன்னு தெரில. இதனாலேயே பார்த்தீங்கன்னா திமுக வந்து கிரீஷ் சோடங்கர் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தடவி தந்திருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கேசி வேணுகோபால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து காங்கிரஸ் சம்மந்தமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறாரு. கிரீஷ் சோடங்கர் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லலை. பட் தமிழ்நாட்டில் நிலவரம் தெரியாமல் பேசிக்கிறதா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு கூட்டணி கட்சிகளை சேர்த்து அவங்க ஓரளவுக்கு ஃபிக்ஸடாக இருக்காங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி பிம்பத்தையே கட்டமைச்சிட்டாங்க. பட் காங்கிரஸ் பீகாரில் கோட்டையை விட்ட மாதிரி தமிழ்நாட்டிலையும் கோட்டை விடுவாங்களோன்னு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யார் ஒர்க் பண்ணுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாங்கிறதே கருத்தாக இருக்குது. நான் அவங்கள வீக்காக இருக்காங்கன்னு சொல்ல வரல. அவங்க கன்னியாகுமரியான மாதிரி இடத்துல காங்கிரஸ் தான் லீட் பண்ண போகிறாங்களே, எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் டிஎம்கேக்கு ஒரு முழுமையான அளவில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டும் கிடைக்கும். அதுலேயும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் அதற்காக 40 சீட்டு வேணும், 45 சீட்டு வேணும், 60 சீட்டு வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அது எந்த கட்சியுமே விரும்ப மாட்டாங்க. இதே தான் பீகாரில் நடந்துச்சு. தேஜஸ்வி யாதவோட ஒரு முதல் போக்கு. கடைசி வரைக்குமே அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணல. கடைசி வரைக்குமே மாற்றி மாற்றி கேண்டிடேட் போட்டு அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த கடைசி வரைக்குமே அந்த தேர்தலில் ஒட்டவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட பிஜேபி பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணாங்க அந்த தேர்தலில். அந்த மாதிரி தான் பிறகு நடக்கும். அந்த மாதிரி ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல. பட் ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் இப்போ இந்தியா கூட்டணி கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ காங்கிரஸ் முடிஞ்சளவு கம்முன்னு திமுக சொல்கிறத கேட்டுட்டு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போனேன்னா அவங்களுக்கு நல்லது, இந்தியா கூட்டணிக்கு நல்லது. இல்லைன்னா பிறகு அவ்வளோதான். பிஜேபி அவர்கள் அழகாக ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியும் செட்டான மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க உள்ளே வந்துடுவாங்க. கண்டிப்பாக காங்கிரஸ் பல தேர்தலுக்கு தோத்துட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ கர்நாடகாவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். பட் பல தேர்தல்கள் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சு தோத்துட்ருக்காங்க. ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒடிஷான்னு. பட்டு அந்த மாதிரி தோத்துக்கிருந்தாலும் எதுக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஒரு நல்ல மண்டைக்கோளாறு பண்ணனால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உருப்படியாக அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு எண்ணம் இருந்தால் ஒழுங்காக இந்த அலையன்ஸை கொண்டு போய் செட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்தே ஒர்க் பண்ணலாம். பட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ என்னமோ, ஒர்க்கே பண்ண வேணாவா, நம்ம பாட்டு 60 சீட்டு கேட்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், திமுக மேலே குதிரை சவாரி செய்வோங்கிற மூடில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இது திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னால் மைனஸ்னால் கண்டிப்பாக மைனஸ் தான். அவங்க இது குறித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். 2026 தேர்தல் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த மார்ச்
மார்ச் பொறுத்தவரைச்சி இன்னும் 1 மாதத்துல உங்களுக்கு ஒரு 1 1/2 மாதத்துல எலெக்ஷனே நடந்துரும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது தேவையில்லாத வேலை தான். தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவையில்லாத ஆணி தான். ஸோ காங்கிரஸ், திமுக கூட்டணி எப்படி போகுதுங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் இதில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.